சிக்கன் பிரியாணி வைக்கிறதுக்கு அரை கிலோ சிக்கன் லெக் பீஸ் வாங்கியிருக்கு. சவுதி ஸ்டைலில் வைக்கிறதுக்கு 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கு. அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, மல்லி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு இரும்புச்சங்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. மசாலா இந்த 2 தான். ஜீரகம் 1 கரண்டி, மிளகு 1 கரண்டி, இதுதான் மசாலா. இஞ்சி பூண்டு, கேரட்டு, மக்காஞ்சோளம், முந்திரி போட்டு வைக்கிறதுக்கு. இதையெல்லாம் இடிக்கணும். ஜீரகம், மிளகு, இஞ்சி பூண்டு இடிக்கணும். பாத்திரம் அடுப்பில் காயுது. நல்லா சிம்பிளாக வைக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வைக்க பாத்திரம் காஞ்சிட்டு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. பட்டை, கிராம்பு சேர்த்துருக்காங்க. வெங்காயம் சேர்த்துருக்காங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துருக்காங்க. புதினா, மல்லியை சேர்த்துருக்காங்க. சிக்கனை சேர்த்துருக்காங்க. உப்பு சேர்த்துருக்காங்க தேவையான அளவு. அது கூட 1 கரண்டி தயிர் சேர்த்துருக்காங்க. பிரியாணிக்குள்ளே மசாலையை சேர்த்துருக்காங்க. மிளகு, ஜீரகம், தண்ணி சேர்த்துருக்காங்க. கொஞ்சம் வேகட்டும். உப்பு கரெக்டாக பார்த்துருக்காங்க. உப்பு கரெக்டாக இருக்கட்டும். இப்போ அரிசியை சேர்த்துருக்காங்க. கேரட்டு, மக்காச்சோளம், முந்திரியெல்லாம் சேர்த்துருக்காங்க. மூடி வைங்க. இது வண்டியில் சமையல் பண்ணுது. தீயை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, காற்றடிக்கு. இது வீட்டில் பண்ணதில் இப்படி வராது.
தீன்ற டைமில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுங்க. அது கூட தயிர் பச்சடிக்கு கேரட்டு, பச்சை மிளகா, மல்லித்தலை, 2 பேரிச்சம்பழம், தயிர் சேர்க்க போகுது. தயிர் பச்சடி. அட்டகாசமான பிரியாணி. சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நல்ல அடிப்பொலி பிரியாணி. இந்த மாதிரி வச்சு செஞ்சு பாருங்கள் வீட்டில், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது அரேபியன் பிரியாணி. அடி ஒன்றும் பிடிக்கலை. அடி பிடிக்காத பிரியாணி. சின்ன குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிரியாணி வச்சு சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.